உள்வாங்கி ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே மக்களோடு மக்களாக இருந்து மகத்தான களப்பணி செய்த மாவீரன் ஐயா டி.எம். உமர் ஃபாரூக் அவர்களுடைய கொள்கையை நெஞ்சில் ஏந்திய 3ஆம் தலைமுறை போராளி அருமை தம்பி பூவை தளபதியுடைய நினைவஞ்சலி நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மிக குறுகிய காலகட்டத்தில் ஒரு விடுதலைக்கான வழியை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக திட்டமிட்டு ஒருங்கிணைத்த என் அருமை தம்பிகள் அத்துணை பேருக்கும் இந்த வேளையிலே என்னுடைய மகிழ்ச்சி வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய இந்த சிற்றுரைக்கு முன்பாக நான் ஆரத்தழுவி உச்சி முகர்ந்து வளர்த்தெடுத்த என் அருமை தம்பி பூவை தளபதிக்கு நான் தலைமையேற்றிருக்கக்கூடிய நீலப்புலிகள் இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நினைவேந்தலையும் நீல வணக்கத்தையும் நான் முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் என்னுடைய கனவுகள், லட்சியங்கள், விடுதலைக்கான முழக்கங்கள், எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என் அமைப்பிற்கு உட்பட்டும் என் நட்பிற்கு உட்பட்டும் இருக்கக்கூடிய உங்களிடத்தில்தான் இதுவரை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தை ஒரு இயக்கமாகவோ ஒரு கட்சியாகவோ கூட நான் நினைத்தது கிடையாது. இதை நான் ஒரு குடும்பமாகத்தான் நான் நினைத்திருக்கிறேன். இந்த மிகப்பெரிய குடும்பத்துடைய மிக பெரும் போராளியாக வரக்கூடிய அருமை தம்பி பூவை தளபதியுடைய இழப்பு என்பது இந்த குடும்பத்திற்கு ஒரு ஈடு செய்ய இயலாத ஒரு இழப்பு. உண்மையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேனே, என்னை போன்ற நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. தம்பி வியாழக்கிழமை அன்று இறந்து போகிறார். நான் சென்னையில் இருக்கிறேன். அங்கிருந்து எனக்கு அழுது கொண்டே ஒரு அழைப்பு வருகிறது. அது அமுல்ராஜுடைய அழைப்பு. அண்ணா, நம்ம எல்லாம் விட்டு சென்று விட்டான். எல்லாம் கனவு கொண்டிருந்தோமே, நாம் எல்லாம் திட்டமிட்டிருந்தோமே, யாரை நம்பி இருந்தோமே, அந்த தளபதி நம்மை விட்டு சென்று விட்டான் என்று கதறி அழுகிறான் அமுல்ராஜ். விடியற் காலை 6 மணிக்கு எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. ஏறத்தாழ 1 மாத காலத்திற்கு பிறகு பிறந்த 3 மாதங்களே ஆன என் மகளை பார்க்க சென்றிருக்கிறேன். தொடர் சமூக போராட்டத்தின் நெருக்கடியின் காரணமாக உடனடியாக என்னால் அழுது புரண்டு ஆர்ப்பரிக்க அங்கே எனக்கு மனது வரவில்லை. கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அடுத்த அழைப்பு தம்பி ராஜாவிடமிருந்து வருகிறது, அலெக்ஸிடமிருந்து வருகிறது. அத்தனை தம்பிகளும் அழைக்கிறார்கள், அழுகிறார்கள். அவர்களால் தளபதியுடைய மரணத்தை கூட சொல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு பாதித்திருக்கிறது. காரணம், ஒரு தத்துவத்தின் பால் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவன், அந்த தத்துவத்தின் பால் யாரெல்லாம் தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் உடன் பிறக்காவிட்டாலும் கூட அவர்களெல்லாம் ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் போலத்தான். தம்பி பூவை தளபதி எந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டானோ அந்த தத்துவத்தை தான் நானும் ஏற்றுக்கொண்டேன். அண்ணன் திருவள்ளுவனும் ஏற்றுக்கொண்டார். இங்கே அமர்ந்திருக்கிற அத்துணை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அருமை அண்ணன் எனக்கு முன்பாக பேசி அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆக மக்கள் விடுதலையை முன்னாக தடைபெற்ற அத்துணை படுகொலைகளிலும், அது ரோஹித் விமலாவுடைய படுகொலையாக இருக்கட்டும், முத்துகிருஷ்ணனுடைய படுகொலையாக இருக்கட்டும், 16 வயது சிறுமியை 4 காமூர்கள் கற்பழித்துக் கொண்டார்களே, அந்த நந்தையுடைய கற்பழிப்பாக இருக்கட்டும், அத்துணை படுகொலையிலும் கற்பழிப்புகளிலும் முன்னின்று சமூக கோபத்தை வெளிப்படுத்தி போராடியவன் பூவை தளபதி. இங்கே அவருடைய நண்பர்கள் எத்தனையோ பேர் வந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் நீங்கள் உங்களை சமூக போராட்டங்களில் ஒப்படைத்துக் கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் பழகிய 6 ஆண்டு காலம் தம்பி
ஜெயமணி வந்திருக்கிறார். அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தினார் முதன்முறையாக. நான் இவர்தான் தளபதி, இவர்தான் அருள், முள்ளங்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று 6 ஆண்டுகளுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தினார். நான் பார்த்தவுடன் அவர்களுடன் சமூகம் குறித்து உரையாடினேன். அன்று ஆரம்பித்த நட்பு 6 ஆண்டுகளாக கொள்கையை சொல்லி 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 உருவாக்கினேன். இதை எழுதியிருக்கிறேன் அல்லவா? என் கண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த பொழுதே, பேருந்தில் வருகிற பொழுது நான் யதார்த்தமாக நான் முகநூலில் பதிவு செய்த வாசகம் இது. நான் பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்த தம்பிகளில் முதன்மையானவன் பூவை தளபதி. அத்துணை பேரிலும் அதீத துணிச்சல் மிக்கவன், மிகுந்த போர்க்குணம் மிக்கவன், சமூகத்திற்கு ஒன்றென்றால் துடித்தெழக்கூடியவன். அவன் முள்ளங்குடி என்ற அந்த கிராமத்தை சார்ந்து மட்டும் அவன் சிந்திக்கவில்லை. இந்த மாவட்டத்தில் நடக்கிற ஒடுக்குமுறைகளை கண்டெல்லாம் அவன் கோபப்பட்டான். இந்த மாவட்டத்தை தாண்டி மாநிலம் முழுவதும் நடக்கிற படுகொலைகளை எல்லாம், சமூக ஒடுக்குமுறைகளை கண்டெல்லாம் அவன் கோபப்பட்டான், கர்ஜித்தான். இந்த மாநிலத்தை தாண்டி இந்தியா என்ற பெருந்தேசத்தில் எந்த மாநிலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது நடந்த படுகொலையாக இருக்கட்டும், இல்லை சிறுபான்மை மக்கள் மீது நடந்த படுகொலையாக இருக்கட்டும், இந்த தேசத்தை தாண்டி மியான்மரில் இஸ்லாமியர்கள் மீது பௌத்த வெறியர்கள் தாக்குதல் செய்தார்கள் என்ற ஒரு சம்பவம் நடந்தது. அதற்கும் கூட கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கொள்கையை உள்வாங்கி இருந்தான். அவனுடைய மரணத்தை பற்றி உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் வர வேண்டாம். தமிழகத்தில் மட்டும் ஆண்டுக்கு 5000 பேர் இயற்கைக்கு மாறான முறையில் மரணமடைவதாக அரசுடைய புள்ளிவிவரம் சொல்கிறது. ஆண்டிற்கு 5000 பேர் இயற்கைக்கு மாறான முறையில் மரணமடைகிறார்கள். அதில் 95% பேர் தாழ்த்தப்பட்டவர் என்ற புள்ளிவிவரம் சொல்கிறது. இவர்களெல்லாம் என்ன குற்றம் செய்தார்கள்? இவர்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே பிரச்சனை சமூக ஒடுக்குமுறை. ஒரு தளபதியாக இருக்கட்டும், அது முத்துகிருஷ்ணனாக இருக்கட்டும், ரோஹித் விமலாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் தன்னையே மாய்த்து கொண்டார்கள். அதற்கு நாம் களங்கம் கற்பிக்க கூடாது. அவர்கள் ஏற்றிருக்க கொள்கைதான் ஒடுக்குமுறையை நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை, ஒடுக்குமுறை ஒழியவில்லை. போராடி போராடி பார்த்தும் ஒடுக்குமுறைகள் தீரவில்லை. தன்னை வழி கொடுத்தாவது, தன்னை மாய்த்து கொண்டாவது சமூகத்துடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருந்திருக்கும். உங்களை எல்லாம் விட எனக்கு தளபதியை நன்றாக தெரியும். அவனை நான் என்னில் ஒருவனாகவே நேசித்தேன். என்னளவிற்கு நேசித்தவர்கள் யாரும் கிடையாது. இந்த அமைப்பிற்கு உள்ளவர்களுக்கு கூட தெரியாது அவனுடைய சிந்தனை எப்படிப்பட்டது என்று. நாமெல்லாம் இந்த சமூக பிரச்சனை குறித்து நம்மவர்கள் மட்டும்தான் கலந்து பேசுவோம். பூவை தளபதியுடைய பண்பு என்னவென்று சொன்னால், அவன் அமைப்பினுடைய எல்லைகளுக்கு அப்பால் இருக்கிறவர்களும் கூட இந்த அமைப்புடைய கருத்தியலை எடுத்து சொல்வான். நமக்கு தேவை பண்பாட்டு விடுதலை தான். இங்கே அரசியல் விடுதலை 2வது பட்சம்தான். இந்த வண்டியிலே நம்மை தாழ்த்தப்பட்டவனாக, இழிந்தவனாக பீடித்து வைத்திருப்பது இந்த இந்து மதம் என்ற மதம்தான் நம்மை இப்படி சேரிகள் ஒதுக்கி தள்ளி இருக்கிறது. ஆக இந்து மத பண்பாடு கலாச்சாரத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்வதுதான் அரசியல் விடுதலை விட முதல் படி என்ற புரிதல் இந்த இயக்கத்தில் பூவை தளபதிக்கு நிரம்ப உண்டு. தான் பேசுகிற அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அவன் பண்பாட்டு விடுதலை தான் முன்னிலைப்படுத்தினான். பண்பாட்டு விடுதலை என்பது நம்மை கலாச்சார ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக இப்படி ஒடுக்கி தள்ளியிருக்கிறது அல்லவா இந்து மதம். அந்த இந்து மதத்திலிருந்து விடுதலையைத்தான் அவன் முதன்மைப்படுத்தினான். நாம் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற முழக்கத்தை எல்லாம் அவன் மறுதளித்தான். நீ முதலில் மனிதனாக மதிக்கப்பட்டால் தான் உனக்கு அரசியல் அதிகாரமே கிடைக்கும். உன்னை மனிதனாக அவன்